நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்க காலக்கெடு விதித்த உச்சநீதிமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட தீர்ப்புகளை 3 மாதங்களுக்குள் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்திற்கு உத்தரவு. தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் ஒரு சில இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கன்னியாகுமரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் வெயிலில் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கடும் வெயிலால் கடலோர மாவட்டங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தகவல். பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தப்படும். மாணவர் சேர்க்கை குறித்த ஆய்வுக்கு பிறகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதி. மேகதாது அணை குறித்து பொறுப்பற்ற முறையில் பேசுவதை டி.கே. சிவக்குமார் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரிக்கை. தமிழ்நாடு கர்நாடகா இடையே சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் வகையில் பேசுவதாக சாடல். டெல்டா மாவட்டங்களில் கால்வாய்களை முறையாக தூர்வார வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் கடைமடை வரை செல்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அரசு இல்லத்தை காலி செய்து புதிய வீட்டிற்கு குடியேறினார் எடப்பாடி பழனிசாமி. சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததை தொடர்ந்து நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலின் போது வேட்பாளர் தேர்வில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சியை சீரமைக்க விரும்பினால் விசாரணையை முறையாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தல். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனக்கு தொலைபேசி வாயிலாக பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்ததாக விசிக எம்பி ரவிக்குமார் பதிவு. கட்சி பாகுபாடு இன்றி இந்த நடைமுறையை தமிழ்நாடு ஆளுநரும் முதலமைச்சரும் பின்பற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நெல்லை கவின் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட எஸ்ஐ கிருஷ்ணகுமாரி கைது. குற்றப்பத்திரிகையில் பெயர் இடம்பெற்றுள்ள நிலையில் சிபிசிஐடி நடவடிக்கை. மதுரையை தொடர்ந்து ஆண்டிப்பட்டி பேரூராட்சிக்கான வைகை அணை நீர் திறப்பு நிறுத்தம். பொதுமக்கள் குடிநீரை சிக்கனமாக பயன்படுத்த பேரூராட்சி சார்பில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுரை. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அடையாளம் தெரியாத இளம்பெண் கொடூர கொலை. கொலை தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை. அரக்கோணம் அருகே அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக குற்றம் சாட்டி பொதுமக்கள் சாலை மறியல். அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டம். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்கு கூடுதல் டோக்கன்கள். சுப முகூர்த்த தினத்தை ஒட்டி அதிகமான பத்திரப்பதிவு நடக்கும் என்பதால் பதிவுத்துறை நடவடிக்கை. சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை 7வது முறையாக உயர்வு. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 24 காசுகள் அதிகரித்து 108 ரூபாய்க்கும், டீசல் விலை லிட்டருக்கு 23 காசுகள் அதிகரித்து 99 ரூபாய் 78 காசுகளுக்கும் விற்பனை. யூரியா, பொட்டாஷ் உள்ளிட்ட ரகங்களின் விலை உயர்வு. தமிழ்நாட்டில் டெல்டா உட்பட பல்வேறு மாவட்டங்களில் விவசாயிகள் கடும் அவதி. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 1,16,800 ரூபாய்க்கு விற்பனை. காக்ரோச் ஜனதா கட்சியின் எக்ஸ் தள கணக்கு முடக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு.
மத்திய அரசு மற்றும் எக்ஸ் நிறுவனத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நோட்டீஸ். நீட் வினாத்தாள்களை ராணுவ விமானங்களில் எடுத்து செல்வது குறித்து மத்திய அரசு பரிசீலனை. கடந்த முறை நீட் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதால் திட்டம். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர். காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுகிறார் டி.கே. சிவகுமார். டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுடன் சித்தராமையா சந்திப்பு. முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகிய நிலையில் ஆலோசனை. ஈரானுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் மீண்டும் தாக்குதல் நடத்துவோம் என ட்ரம்ப் எச்சரிக்கை. போர் நடக்காவிட்டால் ஈரானிடம் தற்போது அணு ஆயுதம் இருந்திருக்கும் என்றும் பேச்சு. ஐபிஎல் இறுதிப் போட்டியில் பெங்களூரு அணியுடன் மோதப்போவது யார்? இன்று நடைபெறும் இரண்டாவது சுற்றில் குஜராத்தை எதிர்கொள்கிறது ராஜஸ்தான் அணி.